ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக் ஆகலை, ஒரு 90% வந்து நமக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு 2 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகா, இதை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இது வந்து லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக வதங்கினதும் நம்ம இதில் வந்து மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம் வந்து நான் ஒரு 100 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள கீழே உள்ள பார்ட் ஒயிட் ஆனியன் மட்டும் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மஷ்ரூம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். மஷ்ரூம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம ஃபைனாக கட் பண்ணியிருக்கோம், அதனால் ஃபஸ்ட்டே மஷ்ரூமை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டை நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். கொடமிளகா. இதில் பார்த்திங்கன்னா நான் முட்டைக்கோஸ் வந்து இந்த பர்பிள் கலர் முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். நம்மளோட ஃபுட்டில் கலர்ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நார்மல் முட்டைக்கோஸே இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் மஷ்ரூம்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்தில் வந்து நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம சாப்பிட்றப்பே லைட்டாக ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் இந்த மஷ்ரூம் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. நம்ம வதக்கும் போதே நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் முன்கூட்டியே வடித்து வச்சிட்டிங்கன்னா கூட ப்ராப்ளம் இல்லை. நல்லா உதிரியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா கிளறி எடுக்கும்போது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இப்போ இதோட ஒரு 2 ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து லைட் சோயா சாஸ் தான் சேர்க்குறேன், ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், உங்கள் காரத்துக்கு ஏற்றால பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் சில்லி சாஸ் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, காரத்துக்கு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் போட்ட நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.